ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு ப்ரூச் யூஸிங் ஃப்ளாட் சீக்வன்ஸ் அண்ட் மிரர் பேஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இப்போ ஒரு மிரர் பேஸ் எடுத்துருக்கிறேன். அந்த மிரர் பேஸை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு மிரர் பேஸ் தான் வச்சு இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, நான் கலர் த்ரெட்டோட கலர் பிங்க் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன மிரர் பேஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்றாப்படி உள்ள கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணிக்கோங்களா, ஓகேங்களா? ஓகே, அந்த 4 பக்கமும் அந்த ரவுண்டை சுற்றிலும் 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் பண்ணுறது மாதிரியே. ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு டியூபீட் எடுத்துக்கிறேன். அந்த டியூபீடை அந்த கீழே இருந்து சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணி கீழே இறக்குறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு டியூபீட் எடுத்துகிட்டு அந்த மேலேருந்து இதில் பாதி கீழே லைட்டாக கீழே இறக்கி டியூபீடை கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு ரவுண்டு சீக்வன்ஸாக சைடு ஹோல் சீக்வன்ஸ் சைடில் ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அதனால் இதை சைடு ஹோல் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் எடுத்து அதில் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளாட் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். ஃப்ளாட் சீக்வன்ஸ் எடுத்து அதுக்கு மேலே இருந்து 3 ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஒரு சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே கொடுத்துக்கிறேன். இன்னும் ஒரு ஃப்ளாட் சீக்வன்ஸ் எடுத்து சுகர் பீட் கொடுத்து அதிலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 2 ஃப்ளவருக்கு நடுவில் பார்த்திங்களா, அந்த கொஞ்சம் நடுவில் வச்சு மேலே ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் இதே போல் சேம் மெத்தட்லேயே கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இனி நெக்ஸ்ட் அதாவது 3 ஃப்ளவர்ஸ் அதுலேயும் கொடுத்துக்கணும், ஓகேங்களா? என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸ் நீடு இருக்கிறவங்க எங்கிட்டையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இதில் ஸ்டிச்சஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு கிளிப் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். கிளிப் ஸ்டோன் எனக்கு நல்ல இல்லாததுனால நான் அதை எடுத்துட்டு லீஃப் சீக்வன்ஸ் அதில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிளிப் ஸ்டோன் இருந்தால் கிளிப் ஸ்டோன் அதில் வைக்கலாம், அதுவும் சூப்பராக தான் இருக்கும் பார்க்குறது, ஓகேங்களா? நான் அதுக்கு போகிறோம் லீஃப் சீக்வன்ஸும் ஒரு டியூபீடும் கொடுத்து ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிறேன். இதில் டியூபீடு கொடுக்கலாம், கட் பீடு கொடுக்கலாம், சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம். ஸோ எனி பீட் வச்சு அந்த லீஃப் சீக்வன்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்க்கலாம். அதுக்கு ஒரே ஒரு மிரர் பேஸ் தான் எடுத்துக்கிறேன். அதை நான் என்ன பண்ணுறேன்னா 7000 க்ளூ எடுத்து ஒரு மிரர் ஒட்டிக்கிறேன். ஓகே, ஒரு மிரரை ஒட்டிக்கிறேன். மிரர் ஒட்டாமையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சரி சிம்பிளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மிரர் இருந்ததுனால யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே ஒன்றும் இல்லை, இருக்கிறத வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ அதை ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறமாட்டுக்கு அந்த மிரர் பேஸை வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்படி அந்த மிரரை சுற்றிலும் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் அது இழகாமல் இருக்கும். இல்லாட்டி அது இழகி வந்துடும் நூல் பிரிஞ்சு, ஓகேங்களா? அது நூல் கொண்டு தான் அதை சுற்றி நாட் போட்டு அதை வச்சுருக்காங்க அந்த மிரர் பேஸு. ஸோ அதனால் அது இழகி வந்துடக்கூடாது. அது நல்லா அந்த ரவுண்ட் சுற்றிலும் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும் கம்பல்சரி, ஓகேங்களா? ஓகே, இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுறோம். நெக்ஸ்ட்டு அந்த மிரரோட பாதி அளவுக்கு நான் ஒரு கோட் போட்டிருக்கேன், அந்த பக்கம் இந்த பக்கம். ஸோ அதிலேருந்து நான் ஒரு டியூபீடு எடுத்து அதில் ஒரு பேர்ல் பீடு கொடுத்துட்டு அது சீக்வன்ஸ், ஓகேங்களா? சம்கி எடுத்து அதில் கீழே ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அந்த எண்டு வர அந்த கோடு போட்டிருக்கேன் அது வர கண்டினியூ பண்ணிக்கணும். ஓகே, நான் இதில் மறந்துட்டேன் டியூபீடு கொடுக்குறதுக்கு. நீங்கள் கம்பல்சரி எல்லாத்துலேயுமே டியூபீடு கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, நான் ஸ்டிச்சஸ் பண்ண பிறகு தான் கண்டேன், விட்டுட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லாத்துலேயுமே அதே மாதிரி எல்லாமே அந்த எண்டு வரையிலும் டியூபீடு, ஒரு பேர்ல் பீடு, சீக்வன்ஸில் சமுக்கி வச்சு கண்டினியூ பண்ணிக்கோங்க.
அது கரெக்டாக வரணும் லெவலுக்கு. ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு ப்ரூச்சஸ்க்கு வந்துட்டு 10ஆம் நம்பர் நீடில். ஓகே, சைஸில் வந்து 10 அதுதான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் வந்துட்டு சுகர் பீட்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரமாக லோட் ஆகி வந்துடும். மற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அந்த காது பெருசாக இருக்கும் பார்த்து இந்த ஓட்டை, அந்த ஓட்டையை இந்த ஹோல் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வந்து கோக்கும்போது சீக்கிரம் போகாது. ஸோ 10ஆம் நம்பர் நீடில் வந்து நல்ல மெல்லிசாக தான் இருக்கும். அது வந்துட்டு சீக்கிரமாக போயிருக்கணும். ஸோ ஆனால் மெல்லிசாக இருக்கிறனால நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணும்போது சீக்கிரம் அந்த நீடில் வந்து ஒடியும். ஓகே, முறிஞ்சிடும், அது ஒடிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 2 to 3 ஒரு 5 கூட நம்பர்ஸ் வந்து வாங்கியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த 10ஆம் நம்பர் நீடில். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு ஸ்டிச்சஸ் வந்து அந்த இது வரை முடிச்சிட்டோம். ஓகே, அதுலேயும் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே நேரே அந்த மிரரோட சென்டர் மேலே பார்த்து இதே போல் ஒரு டியூப் பீடு, ஒரு பேர்ல் பீடு, ஒரு சம்கி கொடுத்து இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு சார்ஜ் 2 பக்கமுமே கொடுத்துக்கணும். அப்படிங்களா? கொஞ்சம் சாச்சி சம்கியும் வச்சு அதை நேரம் அதுலேயே ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே போல் தான் அந்த எண்டுக்கு சாச்சி இதே போலேயே டியூப் பீடு, பேர்ல் பீடு, சம்கி கொடுத்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதோட சென்டரில் அந்த 2க்கும் சென்டரில் இருந்து அதே மாதிரியே டியூப் பீடு, பேர்ல் பீடு, சம்கி கொடுத்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இனி 1 டைம் கூட கொடுத்துட்டு இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, சேம் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? வெரி சிம்பிள். ஸோ இது வந்து புட்டாஸ் மாதிரி நம்மளோட ப்ளவுஸில் வந்துட்டு நெக் சைடு, ஹேண்ட் சைடு போட்டிங்கன்னா, ஸ்லீவ் சைடு போட்டிங்கன்னா ரொம்பவும் பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக எலிகண்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரூச் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, அதுக்கு தான் 3 மிரர் பேஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு அக்கு ஷேப்பில், ஓகே, அக்கு ஷேப்பில் வந்து நான் வச்சுக்கிறேன். அதை வந்துட்டு வச்சுட்டு சேம் அதே ப்ராசஸில் நான் 4 எண்ட்லேயுமே வந்துட்டு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கிறேன். சேம் ப்ராசஸ். ஓகே, அதுங்க மாதிரி சேம் ப்ராசஸ் தான் கொடுத்துக்கிறேன். நீடில் மட்டும் சேம் கலர் எடுத்திங்கன்னா தெரியாது. ஸோ நான் வந்துட்டு ஏங்க உள்ளே கொடுக்குறேன்னா, நீங்கள் அந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பிரிஞ்சு வந்துட சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இப்படி கொடுத்தா கொஞ்சம் வந்து அது ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால தான். நீங்கள் இது வந்துட்டு கம் போடுறது B7000 க்ளூ இருக்குல்ல, அது வச்சு ஒட்டிக்கிட்டும் இதே மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்தா அது வந்து நல்ல ஃபிட்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? இலகி வந்துடாது. ஓகே, இது வந்து நம்ம இப்போ சும்மா போடுறதுனால ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஓகே இப்படி பண்ணிக்கலாம். மற்ற மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் போடும்போது நீட்டாக எந்த டேமேஜும் ஆகாத மாதிரி அது சீக்கிரம் இலகியும் வந்துடப்பாது. ஸோ அதனால் கரெக்டாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, நான் இப்போ வந்துட்டு அக்கு ஷேப்பில் வச்சுட்டு எல்லா அந்த மிரரோட 4 பக்கங்களிலும் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். ஓகே, இதே மாதிரி நடுவில் சீம் வச்சு கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விரும்புகிறீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த எண்ட்லேயும் கொடுத்துட்டு மிரர் பேஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதோட அந்த ஒவ்வொரு ஹார்னர் இருக்குல்ல, ஸோ நான் எடுக்கிற மாதிரி 3 ஓகே 3 லோ ரீல்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து லோ ரீல்ஸ் எடுக்கலாம். நான் இது பண்ணி லோ ரீல்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 3 எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து லோ ரீல் எடுக்கலாம், ஃப்ளவர் சீக்வன்ஸ் வைக்கலாம், அது வைக்கலாம், லீவ் சீக்வன்ஸ் வைக்கலாம், ஸோ கிளிப் ஸ்டோன் வைக்கலாம். இப்படி உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்கள் வந்து அந்த எண்டில் வந்து கொடுத்துடலாம். நான் வந்து அதில் லோ ரீல் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? என்னோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான் அந்த இது வந்து வெறும் கை ஊசி கொண்டு நம்ம வந்து பண்ணுறது அந்த ப்ரூச் ஒர்க். ஓகேங்களா? ஓகே, நடுவில் வந்துட்டு நான் ஒரு ஃப்ளாட் சீக்வன்ஸ் கொடுத்து ஒரு சுகர் பீட்ஸும் கொடுத்து அதில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு சிம்பிள் ப்ரூச் தான் இது. ஒரு 2 சுகர் பீட்ஸும் எடுத்துகிட்டு ஒரு கிறிஸ்டல் பீடு எடுத்துக்கிறேன். கிறிஸ்டல் பீடையும் எடுத்து
இன்னும் ஒரு சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு அந்த எண்டில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது காணல, அந்த எண்டில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த பக்கம் பார்க்கும்போது தெரியும். ஓகே ஓகே, இதே மாதிரியே எடுத்துட்டு அந்த ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி இந்த கார்னரில் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.